முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் பகுதியில் பொது வழியில் வைத்து இளம்பெண்ணை கொடூரமாக தாக்கியுள்ள சம்பவம் ஒன்று பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, ஒட்டுசுட்டான் சின்ன சாலம்பனில் 2 கை குழந்தைகளின் தாயாரான இளம்பெண் ஒருவரை நடுவீதியில் வைத்து சரமாரியாக தாக்கியதில் அப்பெண் வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதாவது குறித்த பெண்ணும் தாக்கியவரின் மனைவியும் கன்னிவடி அகற்றும் பிரிவில் வேலை செய்து வந்துள்ளார்கள். தனது மனைவியின் நடத்தை பற்றி அப்பெண் அவதூறாக கூறியதாகவும் அதனை விவரமாக அறிந்து கொள்ளாத அந்த நபர் அந்த பெண்ணை நடுவீதியில் வைத்து கொடூரமாக தாக்கியுள்ளார். இச்சம்பவம் நடக்குமிடத்தில் இருக்கும் அத்தனை பேரில் தடுப்பதற்கு உறுதுணையாக இல்லாமல் குறித்த சட்டவிரோத செயற்பாட்டாளரை வேடிக்கை பார்த்தவனம் இருந்திருக்கின்றனர் என்பது மிகவும் வேதனைக்குரிய விடயமாகும். அது மட்டுமின்றி சிலர் தங்களது கைத்தொலைபேசியில் காணொளியாக பதிவு செய்து கொண்டிருந்ததுதான் வேடிக்கையான விடயம். கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் இராணுவத்தினர் வசம் இருந்த காணி பரப்பொன்று பிரதேச செயலாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய பரந்தன் ரசாயன தொழிற்சாலையில் 15 ஏக்கர் காணி தொடர்ந்தும் இராணுவத்தினர் வசம் இருந்துள்ளது. இந்த நிலையில் இன்றைய தினம் குறித்த காணி கண்டவாளை பிரதேச செயலாளர் தான் பிருந்தாகரனிடம் 553வது படைப்பிரிவின் நிர்வாக அதிகாரியினால் இன்று கையளிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு செய்தியாக, கடந்த திங்கட்கிழமை யாழ்ப்பாணத்தில் 17 வயது சிறுமிக்கும் 35 வயதான நோர்வே மணமகனுக்கும் திருமணம் வெகு சிறப்பாக நடைபெற்றுள்ளது. இந்த திருமணம் தொடர்பாக சிறுமியின் ஊரை சேர்ந்த அயலவர்கள் சிலர் குறித்த பிரதேசத்தைச் சேர்ந்த சிறுவர் நன்னடத்தை அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியிருந்தும் சட்டத்திலுள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி திருமணத்தை முடித்து வைத்துள்ளனர். இருதரப்பைச் சேர்ந்த கில்லாடிகளான பெற்றோர்கள் சிறுமிக்கு 17 வயதும் 10 மாதங்களும் இருக்கும் நிலையிலேயே திருமணம் நடந்துள்ளது. அதுவும் தாலி கட்டியதை தவிர திருமணம் செய்யவில்லை. இதையே காரணம் காட்டி சட்டத்தை ஏமாற்றி மண்டபத்தில் கல்யாணத்தை தடல்படலாக செய்து முடித்துள்ளனர். இது தொடர்பாக சிறுமியின் அயலவர்கள் சிலர் கருத்து தெரிவிக்கும் போது, சிறுமி யாழ் புறநகர் பகுதியில் உள்ள பிரபல பெண்கள் பாடசாலையில் கல்வி பயில்பவர் என்றும் கடந்த சில நாட்களுக்கு முன் சிறுமியின் வீட்டில் நோர்வேயில் இருந்து வந்தவர்கள் திருமணம் நிச்சயார்த்தம் செய்து முடித்திருந்தார்கள். இதனை கேள்விப்பட்டு நாம் சிறுமிக்கு வயது இன்னும் வரவில்லை, இன்னும் 3 மாதங்கள் கழித்து தாராளமாக திருமணம் செய்யலாம் என பெற்றோருக்கு கூறியிருந்தோம். ஆனால் நோர்வேயில் இருந்து வந்த மாப்பிள்ளை மற்றும் அவரது உறவுகள் தொடர்பாக அறிவுரை வழங்கிய எமது அயலவர்கள் சிலரது வீட்டுக்கு சென்று முரண்பட்டுள்ளார்கள். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்திய போதும் அன்று திங்கட்கிழமை விடுமுறை நாள் என்றபடியால் அவர்களால் உடனடியாக எதுவும் செய்ய முடியாது போய்விட்டது என்றும் அறியப்படுகின்றது.